ஷீட் வந்து எதுக்குன்னா சீல் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேடுக்கு. சரிங்களா? இந்த மிஷினுக்கு இவ்வளோ தான் ஹீட்டு கொடுக்கணும் அப்படின்னு இந்த மிஷினுக்கும் இந்த டெஃப்லான் ஷீட்டுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. இவ்வளோ ஹீட்டு கொடுத்தா தான் இது சீல் ஆகும், இது மேலே கொடுத்தா கட் ஆகிடும், இதுக்கு கம்மியாக கொடுத்தா சீல் ஆகாது அப்படின்னு இருக்குது. சரிங்களா? அதனால் இதை வச்சு தான் பண்ண முடியும். இது வந்து கீழே போட்டு தான் நம்ம எந்த வேலையுமே பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த நான் ஓவன் எடுத்துக்கலாம். இது வந்து டாப்புப்பா, டாப் லேயராக வந்து ஆமாம், இது வந்து 27 இன்ச்சஸ் இருக்குது இதில். சரிங்களா? 27 இது 9 இன்ச்சஸ். இது வந்து பேசிக்காக இது எவ்வளோ வருமோ அவ்வளோதான். சரிங்களா? இதுதான் இதுதான் நமக்கு மெட்டீரியல் இப்படி தான் வரும். இப்போ வந்து என்னென்னா இதில் வந்து பஞ்சில் வந்து நான் 9 இன்ச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்டாண்டர்ட் சைஸு. இது வந்து எல்லாரும் செய்யணுங்கிறது தான் நான் 2ஆக பிரிச்சு. ஆனால் இது ஃபுல்லாகவே அப்படியே வைக்கணும், ஃபுல்லாகவே அப்படியே வைக்கணும். எதுக்காக வைக்கணும்னா நம்மளோட அப்சர்வேஷன் பவருக்காக. சரிங்களா? இது ஒன்று அப்படியே நான் ஒரு இது ஃபுல்லாக ரவுண்டு ஃபுல்லாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 2ஆக மேடம் எடுத்து 9 இன்ச்சு ஓகே. இப்போ பிரிச்சிங்க இல்லையா, அது எவ்வளோ இல்லை இது ஃபுல்லாகவே நடுவில் எடுத்துருக்காங்க, ஃபுல்லாகவே வைக்கணும். ஃபுல்லாகவே தான் வைக்கணும். நீங்கள் எல்லாம் செய்கிறது இதை பெண்ட் பண்ணோம்னா இல்லை நம்ம பாதி எவ்வளோ வருதோ அந்த மிடில் இதை வைக்கணும். சரிங்களா? வைக்கும்போது இந்த சைடும் இந்த சைடும் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் ஓவன் போட்டுட்டோம், அப்புறம் பஞ்சு வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா இந்த ப்ளூ ஷீட். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுற பேடு, அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து பேசிக். இதை தெரிஞ்சுட்டாதான் நம்ம அடுத்தடுத்து போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இதை நம்ம இப்படி வச்சுட்டு என்ன பண்ணணும்னா இந்த பக்கம் இதை முடிச்சிடணும். இதில் வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டி என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎல் லேயர் வைக்கலாம், வைக்காமல் இருக்கலாம், ஏர் லைடு வைக்கலாம், வைக்காமல் இருக்கலாம், சாப் ஷீட் வைக்கலாம், வைக்காமல் இருக்கலாம். சிம்பிளாக ஒரு ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்னா நான் ஓவனு, காட்டனு, அப்புறமா இந்த ப்ளூ ஷீட், இதை வச்சு மட்டுமே நம்ம என்ன ப்ளூ ஷீட் என்ன கீழே அப்படியே அதை வந்து லாக் பண்ணிக்கலாம். எது லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதோட பேர் ப்ளூ ஷீட்டு தான், ப்ளூ ஷீட்டுனே தான் சொல்லுவாங்க இது. சரிங்களா? இப்போது இதுக்கும் பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது தெரியுதுங்களா? இந்த கேப்பை வந்து நம்ம இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு பிடிச்சிக்கிட்டு இந்த ஷீட்டை இப்படி நம்ம மடிச்சிடணும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு இந்த விரல் இது வச்சுட்டு இந்த கையை இப்படி வச்சுட்டு இந்த இடத்த இப்படி மடிச்சிடணும். ஆனால் அது உள்ளே மடிக்க தேவையில்லை இல்லைங்களா? எது இந்த ப்ளூ ஷீட் மடிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா சைடில் அது லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக சைட்லேயும் வைக்கிறோம். இப்போ உள்ளே வச்சு மடிச்சு இப்போ நான் திருப்பி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுவும் அங்கே பாருங்க, அங்கே ஒரு இது செஞ்சுருக்கேன் பாருங்க, சைடில் தெரியும் பாருங்க உங்களுக்கு. தெரியுதுங்களா? அது எதுக்காக சைடில் விங்ஸ் வச்சா நமக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி உங்களுக்கு லீக் ஆகாமல் இருக்குது. சரிங்களா? இப்போது நான் இதை பிடிச்சிக்கிறேன், இதையும் நான் சரி பண்ணிக்கிறேன். சரிங்களா? இதை நான் சரி பண்ணிக்கிறேன். இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டெஃப்லான் ஷீட் இருக்குல்லப்பா, இதுக்கு வந்து ஒரு நம்பர் இருக்குது, 5 மில் அப்படின்னு கேட்டுவாங்க. இதே 10 மில்லு வாங்கினீங்கன்னா என்ன ஆகாது, சீல் ஆகாது. 5 மில்லு இது கேட்டு டெஃப்லான் ஷீட்டுன்னு வாங்கணும். நீ வீடியோலாம் எடுக்காதம்மா, நான் எடுத்து குரூப்பில் அனுப்பிடுவேன். டெஃப்லான் ஷீட்டை நீ கவனி பாடத்தை மட்டும். சரி, இப்போ நான் அதை வச்சுட்டேன். வைக்கும்போது நம்ம சீல் எங்கே பண்ணணும், இதோட சென்டரில் நம்ம பண்ணணும். சரிங்களா? இது எத்தனை மில் மேம்? 5 மில்லு எல்லாம் சேம் தான். கீழே போடணும், மேலேயும் வைக்கணும், அதுக்காக. சரிங்களா? இப்போ நான் சீலிங் மிஷின் எடுத்துட்டேன், வச்சு நான் அழுத்தி ஒரு சீல் பண்ணி நான் இப்படி வச்சுட்டேன். இப்போ இதை உடனே என்ன பண்ணக்கூடாதுன்னா எடுக்கக்கூடாது, கிழிஞ்சிடும். இப்போது நான் இதை திருப்பிட்டு நான் இதை சரி பண்ணிக்கிறேன். சரிங்களா? சரி பண்ணிவிட்டு இந்த சைட்லேருந்து நான் இப்படி எடுத்துட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி நீட்டாக வரணும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நான் இந்த சைடு வைக்கிறேன். வச்சுட்டு இதோட சென்டர் எதுன்னு நமக்கு தெரியும் இல்லைப்பா, அந்த சென்டரில் நம்ம வச்சுட்டு மறுபடியும் ஒரு சீல் முடிச்சு. ஹீட் எவ்வளோ வச்சுருக்கீங்க? ஹீட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அது எப்படின்னா ஃபஸ்ட்டு 60ல் வச்சுக்கணும்ப்பா. 60ல் வச்சுட்டு நல்லா ஆட்டோ கட் ஆகிடுனதுக்கப்புறம் நல்லா அனல் அடிக்கிறது நமக்கு தெரியும். அப்படி ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், உடனே 30ல் வச்சுக்கணும். சரிங்களா? இது வந்து மிஷின் வேர் போனாலும் நம்மளாக பார்த்து வச்சுக்கிறது. அதனால மிஷினை பற்றி நம்ம கொண்டு கிடையாது. நம்ம இது மட்டும் நீங்கள் தெரியும், மிஷின் அது வேர் செய்கிற விதத்தில். சரிங்களா? இப்போது நான் அதை எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் ப்ராடக்ட் நீட்டாக இருக்குங்களா? இப்போ சைடில் இந்த ப்ளூ ஷீட் என்ன இருக்கக்கூடாதுன்னா இது மேலேயும் இருக்கக்கூடாது, கீழே ஓரமாகவும் இருக்கக்கூடாது, நகர்ந்தும் இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி தான் இப்படி செய்யலாம். புரியுதுங்களா? இப்போ வந்து இதை நான் பேக் சைடு திருப்பி போட்டேன். இது வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் அப்படி மடிச்சிக்கிறேன் லைட்டாக.
மடிச்சுக்கிட்டு இதை நான் என்ன பண்ணுறேன்னா டெஃப்லான் ஷீட்டை டெஃப்லான் ஷீட்டை நான் இப்படி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த இடத்துல நான் ஒரு சீல் கொடுக்க போகிறேன். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு சீல் அது கொடுத்துட்டு நான் எடுத்துறேன். இப்போ நான் அந்த பக்கம் திருப்பிடுறேன். உடனே என்ன பண்ணக்கூடாதுன்னா எடுக்கக்கூடாது. சரிங்களா? இப்போது நான் எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா சீல் ஆகிடுச்சு. சரிங்களா? இது பிரியாது. சரி, நமக்கு வந்து ஒரு சின்ன ப்ராடக்ட் செஞ்சாலுமே கூட நமக்கு கொஞ்சம் ஒரு சின்ன அளவு நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ண தான் வேணும். சரிங்களா? ஒரு 2500 ஒரு 5000 வரைக்கும் நம்ம பண்ணிட்டாங்க வீட்டிலே வச்சு செய்கிறதுனால கூட. இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா இந்த அளவுக்கு மடிச்சிடுறேன். சரிங்களாப்பா? இதை நான் இப்படி வச்சுருக்கேன். வச்சுட்டு அதே அளவில் அப்படி வச்சு ஒரு சீல் முடிஞ்சிடுச்சு. சரிங்களா? எல்லாம் 4 mm இருக்கும். அந்த எலாஸ்டிக் வாங்கி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம் சைடில். இந்த மாதிரி ஒரு டைப். இப்போ புரிஞ்சிச்சிங்களா? யாராவது ஒருத்தர் வந்து செய்கிறீங்களா? யார் செய்கிறீங்க? உன் பேர் என்னம்மா? சந்திரகலா. இதில் எப்போ அடியிலே மடித்து சென்டர் பாயிண்ட் எங்கே பாரு. இப்போ நீங்கள் ஃபோல்ட் பண்ணீங்கல்ல, வச்சதுக்கப்புறம் என்ன பார்க்கணும்னா இந்த சைடும் இந்த சைடும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். லைட்டாக இல்லைன்னா மேலே கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும். இந்த வாசனை இது எப்போ எதில் எந்த சைடு?